நேசிச்சாருன்னு சொல்லி பைபிள்ல இத்தனை தடவை போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு 5-6 தடவைக்கு மேல போட்டிருப்பாங்க. அது தாவீத கூட அவ்வளவு தூரம் சொல்லியிருக்க மாட்டாங்க. யோனத்தான் தான் தாவீத ரொம்ப பிடிச்சது, நேசிச்சாருன்னு உடனே உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கைன்னா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. சரியா? உடனே நம்ம இப்ப இப்படி ஃப்ரெண்டுன்னா என்ன செய்வோம், கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம்ல. அது போல யோனத்தான் என்ன செய்யறாருன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு, இப்ப யோனத்தான் யாரு, ராஜாவோட மகன், சவுல் ராஜாவோட மகன். அப்படின்னா அவர் ராஜகுமாரன். அப்ப அவர் ட்ரெஸ் எல்லாம் என்ன சாதாரணமா போடுவாரு. அப்ப ஃப்ரெண்டுக்கு உடனே என்ன செய்யறாரு, தாவீதுக்கு கிஃப்ட் பண்றாரு, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் கொடுக்குறாரு. அப்புறம் என்னது, ஷால், அந்த ராஜாக்கள்லாம் இப்படி ஒரு மாதிரி மேல போட்டிருப்பாங்கல்ல, எல்லாமே அவங்க யூஸ் பண்றதெல்லாம் நல்லா காஸ்ட்லியா இருக்கும். அந்த ஷால் கொடுக்குறாரு, அவங்க யூஸ் பண்ற வில்லு, பட்டயம், அப்புறம் இந்த கச்சை இடுப்புல பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்களே ராஜாக்கள்லாம், அது எல்லாமே யாருக்கு கொடுக்குறாரு, தாவீதுக்கு கொடுக்குறாரு. தாவீதை எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை அவர் அப்பதான் அரண்மனைக்குள்ள வர்றாரு, அதனால அவர்கிட்ட எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லையான்னு தெரியல. ஆனா யோனத்தான் தான் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு.